சூப்பரா இருக்கு. விக்ரம் எப்படி ஆக்ட் பண்ணலாம்? நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டு நல்லா பண்ணிருக்காங்க. ஆஸ்கார் அளவுக்கு விக்ரம தவிர அவர் நல்லா ஹீரோயின் சூப்பரா நடிச்சிருக்காங்க. நல்லா ஆக்ட் அந்த கேரக்டரே வாழ்ந்திருக்காங்க. மாளவிகா மோகன் தான் வில்லனா? எனக்கு வில்லனி ஃபேஸ் அந்த மேக்கப்னால யாரும் தெரியல. நல்லா அவங்களுக்கும் நல்லா இருக்கு ஆக்ட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு. ஸ்டார்டிங் எல்லாம் அந்த கதை உள்ள போயிட்டு நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் நல்லா தான் இருக்கு. ஏன்னா அது எண்டிங் மேல அந்த கதை முடிக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. செகண்ட் பார்ட் இருக்கா? செகண்ட் பார்ட்ல இல்ல சார். செகண்ட் பார்ட்ல அதோட படம் நிப்பாதான் டீப் போல அந்த ஸ்டோரிக்கு ஏத்த மாதிரி வந்து முடிச்சிட்டு இருக்காங்க. கரெக்டா தான் இருக்கு. என்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு? இதுல வந்துட்டு ஆக்டிங் தவிர என்ன கேரக்டர் ப்ளஸ் வந்துட்டு அந்த கோல்டை கொண்டு வராங்க பாருங்க, அந்த சீன்லாம் நல்லா இருக்கு. கதையா எப்படி இருக்கு உங்களுக்கு? கதை நல்லா இருக்குங்க. பழைய ஓல்டு ஸ்டோரி தான், நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு பார்க்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எது பெஸ்ட்? செகண்ட் ஹாஃப் தான் பெஸ்ட். ப்ரோ மியூசிக் பிடிச்சிட்டாரு. மற்றபடி கதைப்படி பார்த்தா எதுவும் இல்லை பெருசா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் அந்த அளவு இல்லை. விக்ரம் சூப்பரா நடிச்சிருக்காரு. விக்ரம் தான் நடிச்சிருக்காரு. நீ என்ன சார் விக்ரம் கேக்குறீங்க? விக்ரம் தான் ப்ரோ. சியான் விக்ரம் படம் விக்ரம் தான் ப்ரோ. விக்ரம் சார் ஆக்டிங் நல்லா தான் பண்ணிருக்காரு. ஒரு செகண்ட் we should be proud to be a gold. என்னென்ன பிடிச்சிருக்கு மேடம்? எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. ஜிவியோட மியூசிக் எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. இவர் சார் எப்படி பண்ணிருக்காரு? சார் உருக்கி இருக்காங்க அவரை. அவரோட எஃபர்ட்ஸ்க்கு பே ஆஃப். நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியுமா இந்த படம்? நம்மளால ரொம்ப கனெக்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட முன்னோர்கள் தான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. படம் முடிக்கிறப்ப கோரா அந்த இதுல நடந்ததெல்லாமே காமிச்சிருக்காங்க. அந்த மைசூர்ல மைன்ல நடந்ததெல்லாம் அதெல்லாமே உட்காந்து பார்த்துட்டு தான் வந்தேன். ஐ லைக் இட். படம் நல்லா தான் இருந்தது, செம்மையா இருந்தது. டிஃப்ரெண்டா இருக்கு அவர் நடிச்சதுல. இது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் அவர் நடிச்ச ஐ படம் அதுவும் ஓகே. பட் லாஸ்ட் ஒரு 2 or 3 படம்ஸ் அவர் நல்லா ஓடலன்னு நினைக்கிறேன். பட் இது நல்லா ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். மூவிஸும் நல்லா தான் இருக்கு. சாங்ஸும் அந்த தங்கலான் சாங் நம்ம மியூசிக் செம்மையா இருக்கு. ஜிவி பிரகாஷ் நல்லா பண்ணியிருக்காரு. மேடம் உங்களுக்கு இந்த கதை கனெக்ட் ஆகுதா? ஓகே, கதை கனெக்ட் ஆகுது. அந்த என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம நம்மளுடைய வளத்தை நம்ம தான் பாதுகாக்கணும். அந்த மெசேஜ் நல்லா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி தான் பண்ணியிருக்காங்க. ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகேவா செகண்ட் ஹாஃப் ஓகே? ஐ திங்க் செகண்ட் ஹாஃப் தான் ஓகே, நல்லா இருக்காது. ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் வேற இருக்கு. ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் செம்மையா இருந்தது. ஒவ்வொன்றுக்கும் சவுண்டு என்ன பிடிச்சிருக்கு இதுக்கு முன்னாடி படம்? பிரதர் மெசேஜ் தான் பிரதர், செமையா இருக்கு. நம்மளோட வளத்தை பாதுகாக்க நாம தான் போராடணும். நாமளே எல்லாத்துக்கும் சப்போர்ட்டா நின்று எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துடக்கூடாது. அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். ஆக்ஷன் பிளாக் நம்ம ரசிக்கிற மாதிரி இருக்கா ப்ரோ? நல்லா இருக்கு பிரதர். ஒவ்வொன்றும் பயங்கர சவுண்டு எல்லாமே செமையா இருக்கு. ஆக்ஷன்ஸ் சூப்பர். அவர் பிரசன்ஸ் எப்படி இருக்கு? விக்ரம் பிரசன்ஸ் சூப்பரா இருக்கு பிரதர். 5 out of 5. எல்லாரும் கண்டிப்பா பார்க்கலாம். நான் திரும்ப கூட வருவேன். எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? கவர் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் கேட்குறேன். இல்லை அது ரெண்டு ஒன்று தான். அது ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து அது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இன்டர்வல்ல இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் பார்ட் வந்து செகண்ட் ஹாஃப். ஏன்னா அது அந்த லாரியில போறதோட முடிச்சிருப்பாங்க அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஆமாம் ஆமாம். அது அப்படியே இதில் கண்டினியூஷன் ஆகும். இல்லை இது அதாவது ஆல் சீனும் அதில் கனெக்டிவிட்டி ஆகும். உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் புரிஞ்சு இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தவங்க சில விஷயங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் புரியாதது இதில் புரியும். தனியாவே எடுத்திருக்காங்க எல்லாரும் பாக்குறப்ப. பக்காவா எடுத்திருக்காங்க. கோஸ் மூமெண்ட்லாம் உங்களுக்கு ஒர்க் ஆச்சு? பக்காவா இருக்கு சார். மியூசிக்கலி சாம் சிஎஸ் கலக்கி இருக்காப்புல, மிரட்டி இருக்காப்புல. ரொம்ப த்ரில்லிங்கா 2-3 இடத்துல தூக்கி போடுற மாதிரி நம்மளே டப்புன்னு அந்த நிறைய அதாவது நம்புற மாதிரி ஒரு ஹாரர் மூவி இது. நம்ம சும்மா எடுத்த உடனே அப்படியே காட்டுவாங்க, ஒரு சவுண்டு கொடுத்த உடனே எல்லாரும் அந்த மாதிரி இதெல்லாம் இதில் இல்லாமல் அதை விட மிரட்டெல்லாம் பயப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆனால் ரியாலிட்டியா இருக்கும். ரெண்டுத்துல உங்களுக்கு எது ஓகே? ரெண்டுமே ஓகே. இது அதை விட இது பெட்டரா வந்திருக்கு. சிஜிலாம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சிஜி ஒர்க்கு எல்லாமே சூப்பரா இருக்கு. கேமரா அது எதுலையுமே குறை வைக்கல. எல்லாத்துலேயுமே நடிப்புல இருந்து எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. நல்லா நடிச்சிருக்காரு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எது நல்லா இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். கடைசியாக நல்லா இருக்கும். என்ன லாகிங் நினைக்கிறீங்க படத்துல? அதெல்லாம் நல்லா இருக்கும் படம். எல்லாமே நல்லா. விக்ரம் ஆக்டிங் சூப்பரா இருந்தது. டைரக்ஷனும் வந்து சூப்பரா பண்ணியிருக்காரு. சினிமாட்டோகிராஃபி எல்லாமே நல்லா இருந்தது. உங்களுக்கு எது பெட்டரா இன்னும் பண்ணிருக்கலாம்? இல்ல படமே நல்லா இருந்தது. சூப்பரா இருக்கு. இல்ல எதுவுமே இல்ல, சூப்பரா இருக்கு.
டிஃபால்ட்டா விக்ரம் சார். ஆனா ஒரு சர்ப்ரைசிங்கா இந்த படத்துல என்னன்னா மாளவிகா மோகன் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ஸ்டோரியில லேக்லாம் எதுவுமே இல்ல, பக்காவா போயிட்டு இருந்தது. ஜிவி பிரகாஷ் வேற லெவல்ல பண்ணிருக்காரு. நேஷனல் அவார்டு கொடுக்கலாம், நேஷனல் அவார்டு தான் அசிங்கம், இவங்களுக்கு யாருக்கும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எது சார் நல்லா இருக்கு? ஃபுல்லாவே த்ரூ அவுட்டுங்க. த்ரூ அவுட் உங்களுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணதும் தெரியல, முடியறதும் தெரியல, அந்த அளவுக்கு கிரிப்பிங்கா இருக்குது படம். ஒரு நார்மல் பீப்புளுக்கு இந்த கதை புரியும். தாராளமா புரியும், நல்லா புரியும். மெயின் அந்த கோல்டு வச்சு தான் கதை பண்ணியிருக்காங்க. ஆமா, கோல்டு வச்சு இப்ப ரஞ்சித்தோட பொலிட்டிக்கல் வியூஸ் இல்லாம படம் வராது. ரஞ்சித்தோட பொலிட்டிக்கல் வியூஸ், புத்திசம் டச் பண்ணிருக்காரு, எல்லாமே இருக்கு. தாராளமா ஒரு ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். படம் வந்து கண்டிப்பா எல்லாருமே ஒரு டைம் பார்க்க வேண்டிய படம். விக்ரம் ஆக்டிங்காகவும் ஜிவி பிரகாஷ் மியூசிக்காகவே படம் போய் பார்க்கலாம். உங்களுக்கு ஓகே தாராளமா நல்ல படம். தமிழ் சினிமாவில் நம்ம தான் வரவேற்கணும் படத்தை. ஸோ அந்த மாதிரி அந்த வகையில வந்து நம்ம நிறைய இது மாதிரி பார்த்துருக்க மாட்டோம். கோல்ட் மைன்லாம் வச்சு கேஜிஎஃப் மாதிரி நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் கேஜிஎஃப் மாதிரி கிடையாது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான படம், நல்லா இருந்துச்சு படம். லேகா இருக்கு. இல்ல அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம மியூசிக்லேயே நம்மளை வந்து மியூசிக் தான் நம்மளை கொண்டு போதே படத்தை நெக்ஸ்ட் அப்படி கொண்டு போகிற மாதிரி கொண்டு போறாங்க. விக்ரம் ஆக்டிங் செம்மையா இருந்துச்சு. ரெண்டுமே நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் முடியும் போது நம்மளுக்கே ஒரு மாதிரி கூஸ் பம்ஸ் ஆன மாதிரி அந்த வேலை ஒரு நல்லா கொண்டு பாட்டு இருக்க மாதிரி முடிச்சாங்க. பட் நானும் எதிர்பார்த்தேன், பட் ஆனால் இல்லை அந்த மாதிரி காட்டல. நல்லா இருந்தது. பிஜிஎம் எஸ்பெஷலி சூப்பராக இருந்தது. இப்போ ஏற்கனவே விக்ரம் சார் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி முன்னாடி பாலா சார் படத்தை விட இந்த படத்துக்கு ரொம்ப அதில் 3% கூட இந்த படத்தோடது இல்லை, அந்த அளவு கஷ்டப்பட்டிருக்கன்ற மாதிரி சொன்னார். ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாமே ரியலிஸ்டிக்காக இருந்தது. அதுதான் ரொம்ப கனெக்ட் ஆகுது. கண்டிப்பாா எல்லாருக்குமே இது கனெக்ட் ஆகுறது. அதெல்லாம் தாண்டி நம்ம ட்ரைபல் பீப்புள் கிடையாது நம்ம, ஆனால் அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம புரிஞ்சுக்கிற அளவு இருந்தது. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நரேஷன். ஆமாம், இது அந்த கேஜிஎஃப் கதை இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் அந்த கோலார் கோல்ட் ஃபீல்டில் வந்து எப்படி முதல்ல பண்ணாங்க, நம்ம ஆளுங்களை எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அவங்க, அந்த மாதிரி கதையெல்லாம் வருது இதில். ஸ்க்ரீன் இதுக்கு முன்னாடி ரஞ்சித் சார் படம் பார்த்தீங்கன்னா காலா கபாலி அது எல்லாமே தலைவருக்காகன்னு இருக்கும். அதில் ஒரு ரேசி ஸ்க்ரீன் பிளே இருக்கும். இதில் அந்த மாதிரி ரேசி ஸ்க்ரீன் பிளேவே கிடையாது. ரொம்ப ஸ்லோவாக அது வந்து கதைக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. அவர் சொல்கிற பாலிடிக்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே கதைக்கு எந்த அளவு தேவையோ அது மட்டும் தான் இருந்தது. லேகா எதுன்னு நினைப்பீங்க? லேகா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லென்த்தாக இருந்த மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் செம்ம ஸ்பீடாக போச்சு. நல்லா ஜிவி பிஜிஎம் சூப்பராக இருந்தது. அம்மா கேரக்டர் பண்ண பையன், அப்புறம் அந்த ஜானி கேரக்டர் இது மெட்ராஸில் பண்ணார். அவரு நிறைய நல்லா எல்லாமே நல்லா தான் நடிச்சிருக்காங்க. யாரும் ஸ்பெசிஃபிக்காலாம் சொல்ல முடியாது. எல்லா அந்த படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நல்லா தான் நேச்சுரலாக நடிச்சிருக்காங்க. அந்த காலத்துக்கே நம்ம போயிட்டு வந்த மாதிரி காட்டியிருக்காரு. ரஞ்சித் தன்னோட சமூக கருத்தும் அந்த பழைய வரலாறும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு புதுசான்னு சொல்ல முடியாது. நம்ம எப்படி சொல்றது, ஒரு படம் எங்கேயுமே லேக் ஆகலண்ணா, நல்லா இருக்கு. ஜிவி பிரகாஷ் சார் அப்படியே ஒரு மியூசிக்கும் நம்ம அப்படியே உட்கார வச்சிருக்காரு. படம் சூப்பராக இருக்கு. ரஞ்சித் அண்ணா நல்லா எடுத்திருக்காரு. கதையா உங்களுக்கு கனெக்ட் ஆகுதா? கதையா அதுதான் இது ஒரு எப்படி சொல்றதுன்னா, உங்களுக்கு இதுவும் ஒரு 1000ல் ஒருவன் மாதிரி தான். இவங்க ஒரு சீனை மிஸ் பண்ணாம அப்படியே உட்காந்து பார்க்கணும் நீங்க. அது ஒரு கதை மாதிரி, ஒரு பேய் கதை மாதிரி ஒன்று சொல்றாரு. அது ஆக்சுவலி இது அவரோட அவங்க முன்னாள் காலத்தை அவங்களோட முன்னோர்கள் வழியாக இதே தான். அந்த தங்கத்தெல்லாம் காக்கிறதே அந்த முன்னோர்கள் தான். அது இப்பவும் காத்துட்டு இருக்காங்க. ஆனால் இது ஒரு கதையாக சொல்லுவார். அப்புறம் ப்ரெசென்ட் அப்படி இதை கூட்டின்னு வந்து காட்டுறதெல்லாம் படம் சூப்பர். அது நல்லா இன்னொரு டைம் இது பார்க்கணும். படத்தை ஒரு 2-3 தடவை பார்ப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக மக்கள், எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததும் எனக்கு இன்னொரு தடவை வந்து பார்க்கணும்னு தோணி இருக்கு. படம் லேக்லாம் எதுவுமே கிடையாது. மியூசிக்கு, அவர் எடுத்த மேக்கிங், அந்த கேமராமேனு, எடிட்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. படத்தில் சூப்பராக இருக்கு.